ஸ்ரீலங்காக்கு எதிரான டெஸ்ட் ஸ்குவாடை நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ஸ்குவாடை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆகஸ்ட்ல நம்ம ஸ்ரீலங்கால போய் 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து விளையாட போறோம். இப்ப இதுக்கான ஸ்குவாடை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சுப்மன் கில்ல கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. கேஎல் ராகுல வைஸ் கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துருவ் ஜுரல், ரிஷப் பண்ட் 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன் 3 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து இருக்காரு. அப்புறம் இந்த ஸ்குவாட்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து இல்லைங்க. அவருக்கு பதிலா சரன்ஸ் ஜெயின் அப்படின்ற புது பிளேயரை வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க. இவர் இப்பதான் இந்தியன் டீமுக்காண்டி வந்து விளையாட போறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இவர் இந்தியன் ஏ டீமுக்காண்டி வந்து விளையாண்டுருக்காருங்க. இதே ஸ்ரீலங்காக்கு எதிரா இவர் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. பவுலிங்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 70 ரன் வந்து எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை ஸ்ரீலங்காக்கு எதிராக வந்து இவர் கொடுத்திருக்காரு. அதனால இந்த டெஸ்ட் சீரீஸ்லயும் இவர் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்பி இவருக்கு இந்த ஸ்குவாட்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மானவ் சுதர், குல்தீப் யாதவ் 2 பேர் வந்து இருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பும்ரா வந்து இருக்காரு. அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராரு, சிராஜ்னு சொல்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸை நிறைய பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஓவராலா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு பேலன்ஸான ஸ்குவாட் மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா, சாய் சுதர்ஷன் இவங்க 2 பேரும் விளையாடுறது வந்து சந்தேகம் தாங்க. ஏன்னா இந்த ஸ்குவாட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸும் விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களோட ஃபிட்னஸை பொறுத்து தான் வந்து தெரியும். அவங்களோட ஃபிட்னஸை பொறுத்து தான் அவங்க விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும்னு சொல்லி கிளீனா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பும்ரா விளையாடாம இருந்தா அது நமக்கு ஒரு பெரிய சிக்கலா வந்து அமையும். அதே மாதிரி சாய் சுதர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த 2 பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் வந்து இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா மாறி இருக்கு. இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை பத்தி சொன்னவனே, எப்பா டெஸ்ட் சீரிஸ்க்கு ஏன்பா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, இது என்ன அம்புட்டு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அசால்ட்டா கேட்கலாம். உண்மையிலே இந்த டெஸ்ட் சீரிஸ் நமக்கு பயங்கர முக்கியமான சீரிஸ்ங்க. நம்ம WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவோமா இல்லையா அப்படின்றது இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம 5வது இடத்துல வந்து இருக்கோம். பங்களாதேஷ் கூட நம்மளை விட முன்னாடி வந்து இருக்காங்க. இப்போ நம்ம WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அடுத்து நம்ம 9 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போறோம். இந்த 9 டெஸ்ட் மேட்ச்ல 7 டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணா மட்டும்தான் நம்ம WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். இந்த 9 டெஸ்ட் மேட்ச் நம்ம யார் கூட எல்லாம் விளையாட போறோம் அப்படின்னா 2 டெஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா கூட அடுத்து விளையாட போறோம். அடுத்து 2 டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கூட விளையாட போறோம். அடுத்து 5 டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட வந்து விளையாட போறோங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கிறனால நம்ம ஸ்ரீலங்கா கூட அடிச்சு பிடிச்சு எப்படியாவது இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணியே ஆகணுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம WTC ஃபைனல் கனவை நினைச்சு பார்க்க முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த கனவை அடியோட புதைச்சிட வேண்டியதான். அதனால இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியா வின் பண்ணோம் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா இருக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸை இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா எடுத்தனால தான் ஆல்ரெடி நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஏ டீமை ஸ்ரீலங்காக்கு அனுப்பி அங்கே போய் நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷன், அப்புறம் சரஸ் ஜெயின், அப்புறம் வந்து பிராரு, துருவ் ஜுரல்னு சொல்லி எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வேற லெவலில் வந்து விளாண்டாங்க. அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இப்போ மெயின் டீமுக்கு அகெயின்ஸ்டாகவும் வந்து கொடுத்து நம்ம மேட்சை வின் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. அதே சமயத்துல நம்ம ஸ்ரீலங்காவையும் எப்பயுமே குறைச்சு மதிப்பிட முடியவே முடியாதுங்க. அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்க முடியாது. துடுதுப்புன்னு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, திடுதுப்புன்னு ரொம்ப முக்கியம் வந்து விளையாடுவாங்க. அதனால ஸ்ரீலங்கா எப்போ எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. பத்தாவதுக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்றனால இன்னுமே அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து இருக்கும். அதனால நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட கொஞ்சம் கவனமா தாங்க வந்து விளையாடணும். அப்பதான் இந்த டெஸ்ட் சீரீஸை நம்ம வின் பண்ண முடியும். இப்ப இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பண்ண தப்ப நம்ம கண்டிப்பா பண்ணவே கூடாதுங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட நம்ம சொந்த மண்ணுல ரொம்ப மோசமா வந்து தோத்துட்டோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமா சொதப்பினதான். அதுலயும் நம்மளோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ரொம்ப மோசமா திணற ஆரம்பிச்சிட்டாங்க.
இதனால நம்மனால ஒரு இன்னிங்ஸ்ல கூட 250 ரன்னுக்கு மேல எடுக்க முடியல. நம்மளோட ஹையஸ்ட் ஸ்கோரே வெறும் 201 ரன்னா தான் வந்துருந்துச்சு. வெறும் 93 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆனோம்னா பார்த்துக்கோங்களேன். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருப்போம்னு சொல்லி, அந்த அளவுக்கு நம்மளோட சீனியர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா சொதப்பிட்டாங்க. இப்ப அதே பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த ஸ்குவாட்லயே வந்திருக்காங்க. அதனால இந்த சீரிஸ நம்ம வின் பண்ணோம் அப்டின்னா, அவங்க போன தடவ சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா என்ன தப்ப பண்ணாங்களோ, அந்த தப்ப சரி பண்ணிட்டு ஸ்ரீலங்காக்கு எதிரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க அப்டின்னா, நம்மனால இந்த டெஸ்ட் சீரிஸ வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.